வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் சித்தர் சாமிகள் பேசுகிறேன். பஞ்சமுக உத்ராட்சம், அதாவது நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மண் என்று சொல்லக்கூடிய அந்த 5 பூதங்களால் ஆகப்பட்ட இந்த உத்ராட்சம், பஞ்சமுக உத்ராட்சத்தினால் எந்த ஒரு தோஷமும் கிடையாது. இது ஆண், பெண், குழந்தைகள் எல்லாரும் இதை அணியலாம். இதனால் நமக்கு எந்த தோஷமும் இல்லை. ஆகவே இந்த பஞ்சமுக உத்ராட்சம் என்பது இது அந்த என்னுடைய குருநாதர் குருபானந்த யோகியின் ஆசையினால் பௌர்ணமி அன்று வேள்வி நடத்தி இந்த உத்ராட்சத்தை அவருடைய அருளால் நான் எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த உத்ராட்சத்தை யார் வேணாலும் அணியலாம். அதாவது ஒரு மண்டலத்தில் நாம் பில்லி, சூன்யம், பிரம்ம, ராட்சச, சத்ருநாதி சகல தோஷங்களும் நிவர்த்தியாகக்கூடிய அந்த மகிமை அந்த உத்ராட்சத்திற்கு உண்டு. அதனால் அந்த உத்ராட்சத்தை நாம் கண்டத்தில் அணியும் பொழுது சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். இதற்கு எந்த ஒரு தீட்டு திடங்கும் கிடையாது. அணிவதனால் நாம் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும், மாமிசம் சாப்பிட வேண்டாம், அது சாப்பிட வேண்டாம் என்று சொல்வதற்கில்லை. இதை அணிந்தாலே நாம் அந்த நிலையை நாம் அடைவோம். ஒரு மண்டலத்தில் எந்த செய்வனை கோளாறாக இருந்தாலும், பில்லி சூன்ய தோஷங்கள் இருந்தாலும், இந்த தோஷங்கள் அனைத்தும் இந்த உத்ராட்சத்தின் மூலமாக நிவர்த்தியாகும். கிரணங்கள், சந்திர கிரகணம் விலகக்கூடிய நேரத்தில் அந்த உத்ராட்சத்தை பூஜை செய்து, சிவ பூஜை செய்து, யாகம் நடத்தி அதை நான் ஒவ்வொருவருக்கும் அந்த உத்ராட்சத்தை தினம் இலவசமாக நான் வழங்கி கொண்டு வருகின்றேன். இந்த உத்ராட்சத்தை கண்டத்தில் கட்டி நாம் கட்டும்போது நாம் சிவனோடு இரண்டரை கலக்கின்றோம். உத்ராட்சமே சிவனுடைய அம்சமானது. சிவனோடு இரண்டரை கலக்கின்றோம். ஆயினால் அந்த உத்ராட்சம் அணிவதால் நம்முடைய மனம் சாந்தி அடைந்து நம்முடைய மனம் ஒருநிலைப்படுகின்றது. ஆகவே இந்த உத்ராட்சத்தை ஒவ்வொருவருக்கும் இலவசமாக நான் கொடுத்து கொண்டு வருகின்றேன். ஒவ்வொருவரும் அந்த உத்ராட்சத்தை அணிந்து நாம் பிறவாநிலை அடைய வேண்டும், ஜீவசமாதி அடைய வேண்டும், ஜீவன் சமமாக வேண்டும் இறைவனோட. அதை நான் அதற்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து உபதேசித்து கொண்டிருக்கின்றேன்.